ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தனது முதலாவது வெளிநாட்டு விஜயத்தை மேற்கொண்டு நேற்று இந்தியா சென்றார். இந்திய ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்முவின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி இந்தியாவுக்கு விஜயம் செய்தார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை வரவேற்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று ராஷ்டிரபதி பவனில் இடம்பெற்றது. குதிரைப்படை அணி வகுப்புடன் ஜனாதிபதி அழைத்து வரப்பட்டதன் பின்னர் இந்திய ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை வரவேற்றனர். பூர்ண அரச மரியாதையுடன் 21 வேட்டுகள் தீர்க்கப்பட்டன. பின்னர் ஜனாதிபதிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. பின்னர் இரு நாட்டு பிரமுகர்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு இடம்பெற்றது. முதலாவது வெளிநாட்டு உத்தியோகபூர்வ விஜயத்தை அடையாளப்படுத்தி ராஷ்டிரபதியில் அமைந்துள்ள காந்தி தர்ஷன் வளாகத்தில் ஜனாதிபதி மரக்கன்று ஒன்றை நாட்டி வைத்தார். ஜனாதிபதி விசேட அதிதிகள் புத்தகத்தில் பதிவிட்டார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இடையிலான பேச்சுவார்த்தை பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் ஐதராபாத் மாளிகையில் இடம்பெற்றது. இலங்கை ஜனாதிபதி முதலாவது வெளிநாட்டு விஜயத்துக்காக இந்தியாவை தெரிவு செய்தமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக இந்திய பிரதமர் தெரிவித்தார். மின்சக்தி தொடர்புகள் மற்றும் பல்துறை உற்பத்திகள், பெட்ரோலிய குழாய் வழித்தடம் அமைத்தல் ஆகியன இந்த பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டன. அனுராதபுர ரயில் வீதியின் சமிஞ்ஞை கட்டமைப்பு மற்றும் காங்கேசன்துறை துறைமுக மறுசீரமைப்புக்காக நிதி வழங்குதல் உட்பட விடயம் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இந்திய கல்வி ஒத்துழைப்பு திட்டத்தின் கீழ் அடுத்த வருடம் முதல் யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு மாகாண பல்கலைக்கழக மாணவர்கள் 200 பேருக்கு புலமை பரிசில் வழங்கப்பட உள்ளது. எதிர்வரும் 5 வருடங்களுக்குள் இலங்கையில் சிவில் ஊழியர்கள் 1500 பேருக்கு இந்தியாவில் பயிற்சி வழங்க இந்திய பிரதமர் விருப்பம் தெரிவித்துள்ளார். மீள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் அடிப்படை வசதிகளுடன் இந்த நாட்டு விவசாயத்தையும் தேசிய பால் மற்றும் மீன்பிடி தொழில்துறையை மேம்படுத்துவதற்கும் இந்தியாவின் ஒத்துழைப்பு கிடைக்கும் என இந்திய பிரதமர் தெரிவித்தார். இந்திய வெளிநாட்டுக் கொள்கையின் ஊடாக இலங்கைக்கு விசேட இடம் வழங்கப்பட்டுள்ளது என்பது தனக்கு நன்கு தெரியும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். அதேபோன்று இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் பாதிப்பு ஏற்படும் வகையில் இலங்கை நிலப்பரப்பை பயன்படுத்த வாய்ப்பளிக்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தினார். ඉදිරියේදී අන්‍යෝන්‍ය වශයෙන් උනන්දුවක් දක්වන ශේස්ත්‍රවල அந்யோன்யமாக அக்கறை காட்டும் துறைகளில் எமது ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து நாம் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். இலங்கைக்கு வழங்கிய இடைவிடாத ஒத்துழைப்பு தொடர்பில் விசேடமாக 2022ஆம் ஆண்டு இலங்கை முகம் கொடுத்த முன்னர் ஒருபோதும் இல்லாத பொருளாதார பிரச்சினையின் போது, அதேபோல் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு செயல்பாட்டின் போதும் இலங்கைக்கு வழங்கிய பாரிய ஒத்துழைப்பு தொடர்பில் நான் பிரதமர் மோடி மற்றும் இந்திய அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்தேன். இந்தியாவின் வெளிநாட்டு கொள்கை வரையறைக்குள் இலங்கைக்கு வழங்கப்படும் விசேட இடத்துக்கு அமைவாக இலங்கையின் நிறைவேறு அபிவிருத்திக்காக இந்தியா கொண்டுள்ள பூர்ண அர்ப்பணிப்பு தொடர்பில் இந்திய பிரதமர் மோடி உறுதிமொழி வழங்கினார். இருநாட்டு பாராளுமன்ற நிறுவனங்களுக்கு இடையில் காணப்படும் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு மட்டங்களின் அரசியல் தொடர்புகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான முக்கியத்துவத்தை பிரதமர் மோடியும் நானும் புரிந்து கொண்டோம். இரு நாடுகளுக்கு இடையில் காணப்படும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பு தொடர்பிலும் பிரதான துறைகளின் முதலீடு குறித்தும் நாம் கலந்துரையாடினோம். பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பான மின்சக்தி, எரிசக்தி, பயிற்சி, கல்வி, விவசாயம் மற்றும் சமூக பாதுகாப்பு ஆகிய துறைகளின் ஒத்துழைப்பு தொடர்பிலும் நாம் கருத்து பரிமாறிக்கொண்டோம். நிர்வாகம், சேவை விநியோகம், சமூக நலம்புரி ஆகிய பிரிவுகளை டிஜிட்டல் மயப்படுத்துவது தொடர்பில் இந்தியா அடைந்துள்ள சாதக தன்மையை நான் பாராட்டினேன். இலங்கையிலும் இதற்கு இணைவாக பொது டிஜிட்டல் அடிப்படை வசதிகளை உருவாக்குவதற்கு இந்தியாவின் ஒத்துழைப்பை வழங்குவதாக பிரதமர் மோடி எனக்கு உறுதிமொழி வழங்கினார். எமது இரண்டு நாடுகளுக்கு இடையில் காணப்படும் கலாசார பிணைப்பு எமது உறவுகளுக்கு வலுவான அடிப்படையை வழங்குகிறது. மிகச்சிறந்த வலுவான தனிநபர் உறவுக்காக இந்த பிணைப்பை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் எமது சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பு குறித்தும் இங்கு கலந்துரையாடினோம். பிராந்தியம் மற்றும் பல்தரப்பு முன்மாதிரிகள் ஊடாக உலகின் தெற்கின் முன்னணி நாடாக இந்தியாவின் வகிபாகத்தை நான் வரவேற்றேன். பிரிக்ஸ் அமைப்பின் உறுப்பு நாடாக மாறுவதற்கான இலங்கையிடம் உள்ள அபிலாஷைக்கு இந்தியாவின் தொடர் ஒத்துழைப்பை நான் அவரிடம் கோரினேன். மிகச்சிறந்த பொருளாதார வலயத்துக்கு மேலாக கண்டத்துக்கு வெளியிலும் எல்லைகளை உருவாக்குவதற்கும் கண்டத்தின் எல்லைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் ஆணைக்குழுவுக்கு இலங்கை முன்வைத்துள்ள கோரிக்கையுடன் தொடர்புடைய இருதரப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மிக விரைவாக கூட்டுவதற்கும் பிரதமர் மோடியின் ஒத்துழைப்பை நான் கோரினேன்.
அண்மையில் இடம்பெற்ற மீன்பிடி நடவடிக்கைகள் தொடர்பான 6வது ஒருங்கிணைந்த செயல்பாட்டு குழு கூட்டம் தொடர்பில் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்துவதோடு நிலையான தீர்வுக்காக மீன்பிடி பிரச்சினையை தீர்ப்பதற்கான தேவை குறித்தும் நாம் இங்கு கலந்துரையாடினோம். இரு நாடுகளிலும் தடை செய்யப்பட்டுள்ள மீன்பிடி உபகரணங்களால் மீள ஈடு செய்ய முடியாத சுற்றாடல் பாதிப்புகளை அடையாளம் கண்டு அந்த பயன்பாட்டை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பது குறித்தும் கோரிக்கை விடுத்தேன். பயிற்சி மற்றும் திறன்களை மேம்படுத்துவதற்கான இருதரப்பு ஒத்துழைப்பு உடன்படிக்கை இன்று பரிமாற்றிக் கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தமை தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியாவின் பாதுகாப்புக்கும் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் இலங்கை நிலப்பரப்பை பயன்படுத்த இலங்கை இடமளிக்காது என்றும் நான் இந்திய பிரதமருக்கு உறுதியளித்தேன். ආරක්ෂාවටත් කලාපේ ස්ථාවරයටත් හානිදායක වන කිසිදු ආකාරයකින් සිය භූමිය යොදා ගැනීමට ශ්‍රී ලංකාව ඉඩ නොදෙන බවට මා ඉන්දියානු අග්‍රාමාත්‍යතුමාට පොරොන්දු වුණා, සහතික වුණා. ஜனாதிபதி அனுரகுமார் டிசானாக்கு இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்ட அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்கள் பலரையும் சந்தித்தார். ஜனாதிபதி தங்கியுள்ள புதுடில்லியுள்ள ஹோட்டலுக்கு வருகை தந்த இந்திய நிதி மற்றும் நிறுவன விவகாரங்கள் அமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் ஆகியோரும் ஜனாதிபதியை சந்தித்தனர். இலங்கை இந்திய பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீட்டை விஸ்தரிப்பது தொடர்பிலும் ஜனாதிபதி மற்றும் அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது. இந்திய சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் இலங்கைக்கு வரவழைப்பதற்கு இலங்கையில் விவசாய நவீனமயப்படுத்தல் மற்றும் டிஜிட்டல் அடிப்படை வசதிகள் அபிவிருத்தி தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. ஜனாதிபதி அனுரகுமார் டிசாநாயக்க மற்றும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கருக்கு இடையிலான சந்திப்பும் சுமூகமாக இடம்பெற்றது. இலங்கையில் பொருளாதார புத்தெழுச்சியை ஏற்படுத்துவதற்காக இந்தியாவின் விசாலமான வர்த்தக சந்தையை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு தொடர்பில் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. இந்த நாட்டின் சுற்றுலா முதலீடு மற்றும் எரிசக்தி துறைக்கு ஒத்துழைப்பு வழங்க இந்திய அரசாங்கம் இணக்கம் வெளியிடுவதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார். மீனவ தொழில்துறை மற்றும் தேசிய ஐக்கிய மேம்பாடு உள்ளிட்ட முக்கியமான விடயங்களில் அக்கறை கொண்டுள்ள துறைகள் குறித்தும் அந்த பேச்சுவார்த்தையில் கவனம் செலுத்தப்பட்டது. பின்னர் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலும் ஜனாதிபதி அனுரகுமார் டிசாநாயக்கவை சந்தித்தார். அதன்போது பிராந்தியத்தின் பாதுகாப்பு தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டது.